நான் ஜிம்மில் சேர்ந்த முதல் தடவை மாஸ்டர் சொன்ன முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் குடிக்கிற காஃபி, டீ இதில் வந்துட்டு பால் வந்து சேர்த்துக்கக்கூடாது. அப்போ நம்ம இம்மீடியட் கேள்வி என்ன, அப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது? காஃபி, டீ ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னது, பிளாக் காஃபியும் பிளாக் டீயும் கற்றுக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னாரு. இப்போ நான் பிளாக் டீ தான் போட போகிறேன். பிளாக் காஃபி, ஏன் மில்க் ரிலேட்டடான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு ஏஜுக்கு மேலே பாலை வந்து நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நிறைய பின் விளைவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டி வரும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்டைஜஷன் வரும். அது போக போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக, நீங்கள் ஸ்ட்ரென்த்தனுக்கு தான் ஜிம்முக்கு வரீங்க. அப்போ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கே வந்து எகெயின்ஸ்டாக வரும். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு காஃபி, மில்க்கு இதிலெல்லாம் வந்துட்டு காஃபி, டீயில் வந்து மில்க் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ நாள் அப்படி தானே குடித்தோம் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னார், அதைத்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உண்மையான ஸ்ட்ரெங்தன் வரணும், போன்ஸ் நல்லா வரணும், உங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது, அதுக்கு அடுத்த கட்டமாக நான் வந்து என் பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பால் வந்து டீலையும் காஃபிலையும் போடுறத ஸ்டாப் பண்ணுங்கன்னாரு. நான் அதை உண்மையிலே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவர் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, இதை நீங்கள் கான்சியஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாடி எவ்வளோ லைட்டாக இருக்குது, உங்கள் டைஜஷன் வந்து எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுதுங்கிறது உங்களுக்கே தெரிய வரும்னாரு. அதுவும் கிட்டத்தட்ட உண்மை தான். நான் வந்து ஒரு மாதம் இல்லை, 1.5 மாதமாக நான் வந்து என்னுடைய காஃபி, டீயில் வந்துட்டு நான் பால் சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால் வந்து எனக்கு இந்த இன்டைஜஷன், ஏப்பம் வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பாடியே கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரியும் ஐடியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து காஃபி, டீ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காஃபி, டீயில் வந்து பால் இல்லாமல் குடிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. அதுதான் ஹெல்த்தியர் லைஃப். எஸ்பெஷலி காஃபி பிரியர், டீ பிரியர்களுக்கு நான் அதை சொல்கிறது ஒரு சஜஷன் தான். ஓகே, தேங்க்யூ.